அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி கற்ற சுகங்களை கொடுத்து வருகிறேன். சங்கார கர்த்தனாகிய சிவபெருமான் எனக்கு கட்டளைப்படி நாலாயிரம் பூமலையும் சக்கரம் தண்டம் முட்புப்பாய் அட்டைக்குழி அருடைக்குழி புழுக்குழி அக்கடி குண்டம் பழுக்கை காட்சி தேல் பூரான் செய்யான் பாம்பு பாம்பு முதலிய விசுத்தந்துக்கள் கூடிய திமிழர் பொருளஸ்தானங்களையும் கும்பிவாகம் முதலானதையும் கடை சூளம் பாதம் பிண்டி கண்ட கோடாரி முதலான ஆயுதங்களையும் 4448 வியாதிகளையும் பன்றி சிங்கம் கடடி சென்னாய் முகங்கடி திங்களை சகாயமாக கொண்டு எனது ராட்சிய பாரத்தை நீதி தவறாத அரசு செலுத்தி வருகிறேன்.
நான் சற்றாவது நீதி தவறி நடப்பேனே ஆகிய எனது ஆசனத்திற்கு மேலே மயிர்காமினால் தொங்க விடப்பட்டிருக்கும் பர்வதமானது, அதாவது சக்கரமானது அருந்து என் சிரசில் விழுந்து, ஆசனத்திற்கு மேலே மயிர்காமினால் தொங்க விடப்பட்டிருக்கும் பர்வதமானது அருந்து என் சிரசில் விழுந்து, ஆசனத்திற்கு கீழே தகத்த காயமாய் சுவாலை வீசிக் கொண்டிருக்கும் அக்கடி ஆற்றல் என்பது ஆட்சேபனைகள். இன்று எல்லாம் நடக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை கவனிக்கிறேன். அடைவிக்கிறதா எனக்கு முன்னே இங்கு வந்து என் வரவை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரகுப்தர் எங்கே? புத்தரை தான் அழைத்து வருகிறேன். சாமி தேவ 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 தர்மராஜனே, எனக்கு நன்மை செய்கிறேனே, நீதியோடு நன்மை செய்கிறேன். பிரபு நமஸ்கரிக்கிறேன். சித்திரகுப்தரே, என்ன இன்று உமது வருகை காலதாமதமாக இருக்கிறது? ஏதாவது காரணம் உண்டா? பிரபு, என்ன? நான் அதிகாலையிலிருந்து சிவபூஜையில் ஆழ்ந்து விட்டேன். தாங்கள் அழைத்ததாக தெரிந்தவுடன் மருகனும் தங்காமல் ஓடி ஓடி வந்தேன். பிரபு, அடியனை மன்னிக்க வேண்டும். சித்திரகுப்தரே, இனிமேலும் காலதாமதமாக வருவதை தவிர்க்க வேண்டும். உத்தரவு. பரவாயில்லை. இன்று நாம் விசாரிக்கும் ஜீவகோடி ஆயுள் பிரமாணங்களை கூறுகிறீர்களா? கூறுகிறேன் பிரபு. இன்று நமக்கிடைக்குள்ளாக நிற்கை செய்த சித்திரகுப்தரே, பிரபு, இன்று நாம் விசாரணைக்கு வர வேண்டிய பாவ புண்ணிய ஆத்மாக்களை ஒவ்வொருவராக கொண்டு வாருங்கள். அப்படியே ஆகட்டும் பிரபு. கிங்கர்களே, அந்த சண்டாளனை அழைத்து வாருங்கள். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் விட்டு பசுவில கண்டிக்கு பாவனாலும் ரப்பித்தவன் சீனான பாடகனாகும் பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் வீட்டு பசுவின் இளங்கன்றிற்கு பால் விடாமல் ஒற்ற கறந்திருக்கிறான். அதனால் அக்கன்றானது பசியால் வாடி துடித்து இறந்து விடுகிறது பிரபு. அது மட்டுமல்ல, இறந்த கன்றினுள் உள்ள தசைகளை அகற்றிவிட்டு அதன் தோலினில் வைக்கோலை நுழைத்து பொய்க்கென்று தயாரித்து பசுவை ஏமாற்றி இருக்கிறான். ஒரு படி பாலில் 2 படி தண்ணீர் கலந்திருக்கிறான். என்ன தெரிவிக்கிறீர்? கோமாதா என விளங்கும் பசுவின் இளங்கன்றுக்கு பாலை விடாமல் கறந்து அதில் அசுத்தமான தண்ணீரை கலந்து விட்டு பொருளை சேர்த்ததோடு அல்லாது அந்த இளங்கன்று இறந்தவுடன் அதன் தோலை எடுத்து அதில் வைக்கோலை வைத்து அந்த பசுவை ஏமாற்றி இருக்கிறான் பரம சண்டாளன். அவனை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கண்டுக்கு பாலை விடாமல் கரந்தோடு தண்ணியால் கொட்டி கழித்து அவனை கண்ட துண்டமாக வெட்டி காக்கை கழுவிக்கு இரையாக்கி விடுங்கள். அடுத்து அப்படி ஆகட்டும் பிரபு. கிங்கர்களே, அந்த சண்டாளனை அழைத்து வா. பிரபு, இவன் செய்த பாவம் என்றான் பெற்ற தாயத்தை தட்டி அடித்திட்ட பேய்கூட மூர்க்கனானியாய்க்காரன் பேசும் வார்த்தை எல்லாம் மோசம் செய்யும் பித்தன் கோடு என் பேராசைக்காரன். பிரபு, இவன்
செய்த பாவம் என்னவென்றால் பெற்ற தாயின் தலைமுடி பற்றி அடித்திருக்கிறான் பிரபு கயவன். என்ன சித்திரகுப்தரே, உலகத்தில் இப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் நடக்கின்றனவா? ஆம் பிரபு. அதுவும் என்ன தெரிவிக்கிறேன், முந்தி தவமறிந்து 300 நாள் தொங்கி சரிய சுமந்து வச்சு வளர்த்த தாயை தலைமையில் பிடித்து இழுத்து அடித்திருக்கிறான். அவனை என்ன செய்யணும் தெரியுமா? தாயை தலைமுடி பற்றி அடித்து அவன் 2 கைகளையும் முறித்து விடுங்கள். அப்படியாகட்டும். இந்த சண்டால் அழைத்து வா பிரபு. இவன் செய்த பாவம் என்னவென்றால் அன்பாக வித்தை கற்பித்து கொடுத்திட்ட ஆசானுக்கு துரோகம் செய்திட்டவன். அநியாய சண்டாக பாவி இவனே ஆதிய உட்பட்டவன். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் அன்பாக வித்தை கற்பித்து கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு குருவுக்கு பெரிய துரோகம் செய்திருக்கிறான் பிரபு. என்னென்ன கொடுமைகள் சித்திரகுப்தரே. பிரபு, மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். அதாவது மாதா பிதாவை அறிமுகப்படுத்துகிறாள், பிதா குருவை அறிமுகப்படுத்துகிறான். குருநாதர் தெய்வத்தையும் தெய்வ பக்தியையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்பித்து கண்ணியம் கடமை உணர்வை போதிக்கும் ஆசானுக்கு துணை செய்திருக்கிறான். ஆசான் என்றால் என்னடா நினைத்தாய்? எவ்வளவு பெருமைகள் இருக்கின்றன சித்திரகுப்தரே. பிரபு, ஆசானுக்கு எவ்வளவு மகிமைகள் எல்லாம் இருக்கு. உண்மை 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 உண்மை. குருபிரம்ம, குருவிஷ்ணு, குருதேவ, குருசாட்சாத், பரபிரம்மை, தஸ்மை, திரை என்று குருவை பலவாறு போற்றுகிறார்கள். உண்மை உண்மை. குருநாதருக்கு துணை செய்திருக்கிறார். உண்மை பிரபு. இவனை என்ன செய்யணும் தெரியுமா? உங்கள் பிரபு வித்தை கற்பித்த குருவுக்கு துரோகம் அவனை விசத்தண்டுக்களால் அவஸ்தைப்படுத்தி விடுங்கள். அடுத்து யார்? அப்படியாகட்டும் பிரபு. கிங்கரர்களே, அந்த சண்டாளியை அழைத்து வாருங்கள். பிரபு, இவள் செய்த பாவம் என்னவென்றால் என்ன செய்தால்? கொண்ட கணவனை ஏமாற்றி என்னை கூடி கலந்து சொல்லிவிட்டவள். கொண்ட கணவனை ஏமாற்றி என்னை கூடி கலந்து சொல்லிவிட்டவள். உஜமில்லா விசாரி இவளை குலத்துக்கு விலக்கிட்டவள். பிரபு, இவள் செய்த பாவம் என்னவென்றால் தாலி கட்டிய கணவனை ஏமாற்றி அந்நிய ஆடவரோடு கூடி சுகித்திருக்கிறாள். கூச்சமில்லா அபிசாரி பிரபு இவள். குருதிக்கண்ணா, டேய் அவளை எதுக்கு வேணா? வண்டி சொன்னங்குது தூக்குடா அவளை. எங்க புருஷன்? எங்க புருஷன்? எங்க ஏண்டி நோண்டிட்டு? ஏண்டி நோண்டி நோண்டி ஏமப்பட்டம் நினைச்சியா? நோட்டா அஞ்சா போட்டு. என் புருஷன் எங்க இருக்க? என் புருஷன் எங்க இருக்க? எனக்கு தெரியல, பார்த்துட்டேன். உன் புருஷன் நான் நிக்கிறேன் இல்ல இல்ல அப்புறம் அது அங்க இருக்காரு என் புருஷன். அவர்தான் என் புருஷன். ஆமா, எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, உன்னை நான் கல்யாணம் பண்ண பாரு. உன்னை எல்லாம் புருஷன் வச்சிருக்கேன் பாரு, ஜோத்துல வச வைக்காம. இல்ல உன்னை என்ன யமதர்மராஜன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் புருஷனை, என் புருஷன் அவருது. ஆத்த மீசைய பாத்தியா? கையில ஆயுதம் வச்சிருக்காரு. கம்பீரமா இருக்கு. எத்தா தண்டு வச்சிருக்காரு. ஆயுதம் வச்சிருக்காரு. எடுத்து சொன்னா தான் நல்லா இருக்கும். சொல்லிடுவாரு. பாத்து கிட்ட நெருங்க. புடிங்க. ஓடி நடையா போறவரே, ஓடி நடையா போறவரே, தெரிங்க நானவரே, ஏலாய வீராது, பொன்னனே நாமோ மாறாது.
இருக்கிறத வச்சு சொருவிடுவாரு. அதான் கேக்குறேன். சொருங்க. எங்க சொருவாரு? இங்க சொருவாரு, இங்க சொருவாரு. எங்க சொருவாரு? நான் சொருவா. அதெல்லாம் முடியாது. எனக்கு புடிச்ச வேணும் இப்ப. நான் இருக்கேன்ல. அவர்தான் புடிச்சேன். அப்ப நான் தலையை முக்காடு போட்டு போறதா? மகா சண்டாளி, மகா சண்டாளி. சித்திரகுப்தரே, தண்டியில வச்சிருக்கீங்களா? ஏதாவது பண்ண வேண்டியதானே? கட்டி போடுறா. எங்க கட்டி போட சொல்றீங்க? வருவீங்களா உள்ள? சித்திரகுப்தரே, உலகத்துல என்ன மாதிரி அழகு யாரும் இல்ல. இந்த அழகுக்கு ஏத்த புருஷன், இந்த அழகு என்ன? மீசைய பாருங்க, மீசைய தண்டியில இருந்துச்சுன்னா என் புருஷனுக்கு எத்தனை தண்டி. சித்திரகுப்தரே, பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானாலும் எக்காலமும் கூடி வாழலாம். எப்படி என்றால், பர்த்தாவுக்கு ஏற்ற பதிவிரதையானாலும் எக்காலமும் கூடி வாழலாம். சற்றே தாறுமாறாக நடப்பாளையானால் கூறாமல் சந்நியாசம் கொள் என்று கேவலம் 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 பதிபக்தி இல்லாது சிற்றின்பத்தின் சுகத்திற்காக கணவனுக்கு துரோகம் செய்திருக்கிறாள். கணவனுக்கு துரோகம் செய்திருக்கிறாள். சித்திரகுப்தரே, பெண்களிலே 4 வகை ஜாதி உண்டு. உண்மை. எப்படி தெரியுமா? கூறுங்கள். பெண்களிலே எத்தனையோ இருந்தாலும் குறிப்பாக 4 வகை ஜாதி உண்டு. எப்படி, என்ன தெரியுமா? கூறுங்கள். 1ஆம் ஜாதி பெண்ணானவள் கற்பில் சிறந்தவள். தன் கணவனை தவிர மற்ற ஆடவர்களை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாளாம். கணவனே அழகாக இருக்கிறான் என்று நான் குனிந்த தலை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாளாம். கற்பில் சிறந்தவள். உண்மை உண்மை. 2ஆம் ஜாதி பண்ணிருக்கிறாள். அவள் எப்படி தெரியுமா? கூறுங்கள். கணவன் இருந்தாலும் மற்ற ஆடவர்கள் அழகாக இருக்கிறார்களா என்று அவளை கட்டி போட உன்னால முடியலையாடா? அழகாக இருக்கிறார்களா என்று ரசித்து பார்ப்பதோடு காலத்தை கழித்து விடுவாளாம். உண்மை. இந்த 3ஆம் ஜாதி பெண் இருக்கிறாளே, அவள் எப்படி தெரியுமா? கணவன் இருந்தாலும் கணவனை மறந்துவிட்டு மற்ற ஆடவர்களோடு இன்பம் கழிப்பதில் தான் அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷமா. இந்த 4ஆம் ஜாதி பெண் இருக்கிறாளே, இவளை போல கணவனையே மறந்துவிட்டு கணவனை வேண்டாம் என்று மற்ற ஆடவர்களோடு இன்பம் கழிப்பதில் தான் அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷமா. இப்படிப்பட்ட இவளை என்ன செய்யணும் தெரியுமா? அக்னி சம்பத்தில் கட்டி தழுவ செய்து புளியவாள அடித்த புழுக்குழியை தள்ளிவிட்டார். அடுத்து யார்? சித்திரகுப்தரே. பிரபு, மகாபிரபு, புண்ணிய புருஷன் வந்திருக்கிறார். பிரபு, பாவம் செய்தவர்கள் தான் இங்கு வர வேண்டும். புண்ணிய புருஷன் இங்கு வர வேண்டிய காரணம் என்ன? பிரபு, என்ன? தானம் செய்வதில் நிதானம் வேண்டும். ஆனால் இவரோ நிதானம் இல்லாமல் வருவோருக்கெல்லாம் தானத்தை வாரி வழங்கி இருக்கிறார். இவர் வழங்கிய தானத்தை வாங்கி சென்ற பலர் தகாத காரியங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் செய்த பாவமானது இவரை வந்து சேர்ந்துள்ளது. பிரபு, ஆகா, ஐயா புண்ணியபுரத்தரே, நீங்கள் ஒருவனுக்கு கொடுத்த தானத்தை நிதானம் இல்லாமல் கொடுத்ததால் அதை அவன் வாங்கி பாவத்தொழிலில் ஈடுபட்டிருக்கிறான். அதனால் அந்த பாவம் உண்மையும் சேர்ந்த காரணத்தினால் தாங்கள் இங்கு வரும்படி நேரிட்டது. இவரை என்ன செய்யலாம்? அடே குருதிக்கண்ணா, இவரை விமானத்தில் ஏற்றி சோர்க்கமடை செய்யுங்கள். அடுத்து யார் வர வேண்டும்? நீ வழிந்த நாடு வந்த பேர்கள் என்று நாடு வந்த நேரம் வந்து சேருகின்ற அடுத்து இனி இங்கு வர வேண்டியவர் யார்? ஏன் எதற்காக மன்னிக்குவோம்? என்ன தவறு நடந்து விட்டது? சாலாபுரி ஆட்சி புரிந்து வந்த தூய்மைச்சரன் மகன் சத்யான் உயிர் இந்த முகூர்த்த கணத்தில் வர வேண்டும். சாலாபுரி ஆளக்கூடிய சத்தியவானுடைய உயிர்
ஒரு முகூர்த்த நேரத்திற்குள் வர வேண்டும். ஆரம்பத்தில் நீங்கள் காலதாமதமாக வரும்போது எனக்கு தெரியும் அது கணக்கில் சிக்கல் வரும் என்று. அதுவும் என்ன தெரிவிக்கிறீர்? சாலமோனின் தூய்மை சேனனுடைய புதல்வன் சத்யாவனுடைய உயிர் ஒரு முகூர்த்த நேரத்திற்கு வர வேண்டும். குருதிக்கண்ணா இப்படி வாடா. உக்கிர வீரம துத்திருந்து உதறித்ததுமை கண்டு அந்த உத்தமனாகிய சத்தியமானது பட்டியலில் கொண்டு அந்த உத்தமனாகிய சத்தியமானது பட்டியலில் கொண்டு படுவி படுவி அடே குருதிக்கண்ணா, நீ சீக்கிரம் சென்று அந்த சத்தியவான் உயிரை கவர்ந்து வா. ஆகட்டும் பிரபு, நான் இப்போ சென்று சத்தியவான் உயிரோடு வர்றேன். நான் என்னடா சொன்னேன்? அதுதான் சொன்னீங்க. சத்தியவான் உயிரை சீக்கிரம் கொண்டு வா. பாசத்தை தவற விடுகிறாய். பாசம் தவறியது பிரபு. பாசம் தவறுகிறது என்ன காரணமாக இருக்கலாம்? எல்லாம் இறைவன் செயல். இறைவனின்றி ஒரு அணுவும் அசையாது. பாசம் தவறுகிறது. சரி, பரவாயில்லை. அவையை கவனித்துக் கொள்ளுங்கள், நான் இதோ வருகிறேன். நாரத மகரிஷியே, மிக்க நலம் தானே? நலமே, விரும்புவதும் அதுவே. நான் இங்கே வந்ததின் அவசியமும் அவசரமும் தாங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகையினாலே யமதர்மராஜனை நான் சந்திக்க வேண்டும். அழைத்து வாருங்கள். அப்படி அப்படி அது அப்படி சற்று சித்ரகுப்தரே, என்னை அழைத்த காரணம் என்ன? தங்களை காண பிரம்மாவின் மைந்தன் நாரத மகரிஷி வந்திருக்கிறார். என்ன வீணாகல பிரியர்? நாரத மகரிஷி வந்திருக்கிறார் பிரபு. எங்க இருக்கிறார்? அழைத்து வாருங்கள். கல்யாண் கல்யாண் தர்மா கல்யாண், தாங்கள் ஆசனத்தில் அமருங்கள். நல்லது. இனிதான் துறஞ்சான இசை மேதையே, இசை மேதையே, இசை மேதையே.
அதன் நாளையே புகழ் மாநிலம் அனைவத்தில் நல்லவரே அதன் காரியம் புகம் கொள்கையை அகற்றிட வல்லவரே மாலையே அகற்றிட வல்லவரே காதலில் புகம் கொள்கையை அகற்றிட வல்லவரே முக்காலத்தையும் உணரும் முனிவரே, மோ உலகமும் போற்றும் இசையை சித்தரே, அடியேன் மீது கிருபை பாலித்து இன்று இங்கு யமபட்டணம் வந்தது பற்றி ஆனந்தம் 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 கொண்டேன். அன்பு கலந்த வணக்கம். இருந்த போதிலும் தாங்கள் இங்கு வந்தது என்ன காரணம் என்று அடியேன் அறியலாமா? கல்யாண் தர்மா, கல்யாண் வாழ்க. தர்மா, எத்தனையோ முறை நான் இங்கு வந்து போயிருக்கிறேன். என்றுமே காணாத ஒரு உன்னுடைய முகத்திலே ஒரு வகையான மாற்றம், உன் உள்ளத்தின் உள்ளே ஒரு வகையான பரபரப்பு இருக்கிறதே, காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அது வேறொன்றும் இல்லை. சாலகபுரி தீமைச்சேந்தனுடைய புதல்வன் சத்தியவானுடைய உயிர் இன்றோடு முடிவடைகிறது. அவன் உயிரை கவர்ந்து வர தூதர்களை அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இன்னும் வரவில்லை. அவர்கள் வரவை எதிர்பார்க்கும் வண்ணம் ஒரு படபடப்பு தெரியலாம். வேறொன்றும் இல்லை. ஓ, அதான் விஷயமா? ஏன் தர்மா, அந்த சத்தியவானுடைய உயிரை அவசியம் கவர்ந்தானுமா? என்ன சுவாமி, பூலோகத்தில் பிறந்து பிரார்த்தவ கர்மங்களை அனுபவித்த பின் அரைக்கணமாவது பூலோகத்தில் இருக்கலாமா? அப்படி இருந்தால் எனது தொழிலுக்கு என்ன பெருமை இருக்கிறது சுவாமி? உண்மைதான். இந்த நன்மை தீமைகளை கருதி பல ஜீவனைகளை அழிக்கலாம், பல ஜீவனைகளை நிலைநிறுத்தலாம். ஒரு நன்மையை கருதி ஒரு ஜீவனை அழிக்கலாம், பல தீமையை கருதி ஒரு ஜீவனை நிறுத்தலாம். இந்த ராஜ்யமான அதிகாரமான விஷயத்தை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இதெல்லாம் ஏன் எடுத்து சொல்கிறேன்னா, பெண் பரிதாபம் சகிக்க முடியல தர்மா. அதனால தான் இப்படி நான் இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன பெண் பரிதாபம் சுவாமி? கூடாமை நோக்கி குறிப்பறிவார் எஞ்ஞான்று மாறானிர் வயிற்கு அணி என்று சொல்வதைப் போல குறிப்பெறிந்து தாங்கள் சொல்ல வேண்டும். பெண் பரிதாபம் என்றால் என்ன பெண் பரிதாபம்? வேறொன்றுமில்லை. என்ன வேறொன்றுமில்லை? வரும் மார்க்கத்தில் ஒரு பெண்ணாகப்பட்டவள் சாவித்திரி, அவள் பெயர். அவள் பதிவிரதை. ஓஹோ. தன் கணவன் சாகப் போகின்றான் என்று எப்படியோ தெரிந்து கொண்டாள். அழுது புலம்பு கொண்டிருந்தால் இங்கு வந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது எனக்கு அந்த சாவித்திரியின் கணவன் தான் சத்தியவான் என்று. ஓ, ஆகையினாலே இந்த தவமுனிவர்கள் திடமாக ஒரு எண்ணத்தை மனதில் நினைத்து வைத்தால் அதில் வெற்றி அடைய வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கு தவப்பயனே பொய்த்துவிடும். நான் எப்படியாவது இந்த சாவித்திரியுடைய கணவன் உயிரை காப்பாற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிட்டேன் மனசளவில். அதுவும் போக இந்த சத்தியவான் உயிரை கவராமல் இருந்தால் உனக்கு பல கோடி நன்மைகள் வேற உண்டாகும். அதற்காக தான் இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்று தங்களுக்கு கலகம் செய்வதற்கு வேறு இடம் கிடைக்கவில்லையோ? இதை காட்டில் ஒரு நல்ல இடம் எனக்கு கிடைக்குமா? இன்று இங்கு வந்து உமது கலகத்தை நடத்தி உமது தலையை தப்பிக்க திட்டமிட்டு வந்திருக்கிறீர். பெண் பரிதாபம், சாவித்திரியானவள் கணவன் இறப்பான் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாள். கணவன் இறப்பான் என்றால் மனைவி அழுகத்தானே வேண்டும் சுவாமி. இதற்கு யாரால் என்ன செய்ய முடியும்? அழுதாலும் தொழுதாலும் போவது நிற்குமா
சுவாமி, ஒன்றை நினைக்கின்ற அது ஒழுங்கு துண்டாகும் அன்று அதுவரினும் ஒன்று நினையாது முன்வந்து நிற்பினும் நிற்கும் இணையாலும் ஈசன் செயல். எவருக்கு ஆயுள் முடிவடைந்ததோ அவர் உயிரை கவர்ந்து வருவதுதானே சுவாமி என்னுடைய கடமை. அதை தடுத்து நிறுத்துவது சரியா? அது முறையாகாது சுவாமி, முறையாகாது. நானும் உன்னை நீதி தேவரையோ முறை தேவரையோ நடக்க சொல்லி நான் சொல்லப்பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 26 மாநிலங்களை கொண்ட ஒரு பெருங்கொண்ட நாடு இருக்கு. அந்த பெருங்கொண்ட நாட்டிலே 26 மாநிலத்தால் ஒரு மாநிலத்தால் அந்த 25 மாநிலமாக அழிய போகுதுன்னா யாரையும் கேட்க வேண்டியதில்லை. அந்த ஒரு மாநிலத்தை அழிச்சு போடலாம். ஒரு மாநிலம் இருக்குது, அந்த மாநிலத்தில் ஒரு 100 மாவட்டம் இருக்குது. 100 மாவட்டத்தால் ஒரு மாவட்டத்தால் 100 மாவட்டமாக அழிய போகுதுன்னா அந்த ஒரு மாவட்டத்தை அழிச்சிடலாம். ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்தில் 100 கிராமம் இருக்குது. ஒரு கிராமத்தால் 100 கிராமம் அழிய போகுதுன்னா அந்த ஒரு கிராமத்தை அழிச்சிடலாம். ஒரு கிராமம் இருக்குது, 100 வீடு இருக்குது, அதில் ஒரு வீட்டால் அந்த ஒரு கிராமமே அழிய போகுதுன்னா அந்த ஒரு வீட்டை அழிச்சு போடலாம் இல்லையா? ஒரு வீடு இருக்குது, 10 பேர் இருக்கான், 10 பேர்த்தில் ஒருத்தனால அந்த குடும்பமே அழிய போகுதுன்னா அந்த ஒருத்தனை அழிச்சு போடலாம். இந்த நீதி, இந்த நேர்மை, இந்த அதிகாரம் உனக்கு தெரியும். அதுவும் போக சாவித்திரியாகப்பட்டவள் பதிவரதை கற்புக்கரசி. கற்புக்கரசிகள் நினைச்சா எதையும் சாதிப்பார்கள், எதையுமே நிப்பாட்டிடுவாங்க. அதற்காக சொல்ல வரேன். ஏன் சூரியனையே உதயவிடாமல் செய்யலையா ஒரு கற்புக்கரசி? உங்கள் அப்பா தானே. ஆகையினால அந்த கற்புக்கரசனுடைய சாபமும் பாவமும் உன்னை வந்து சாடிடக்கூடாது. அதற்காக சொல்ல வரேன். என்ன தெரிவிக்கிறீர்கள் சுவாமி? திரேதாயுகத்திலே ராவணேஸ்வரன் என் தம்பி சனீஸ்வரனை எட்டி உதைத்து விட்டான். உங்களுக்கு தெரியும். எட்டி உழைத்த நேரத்தில் என் தம்பி சனீஸ்வரன் என்ன தெரிவித்தான் தெரியுமா? அண்ணா யமதர்மா என்று என்னை கூவி அழைத்தார். அப்போது ஓடோடு சென்று என் தம்பியை உழைத்தவுடனே பாசத்தை எடுத்து வீசினேன். யார் மேல? ராவணேஸ்வர் மேல வீசினேன். அப்போது பிரம்மா என்ன தெரிவித்தார்? யமதர்மா சற்று பொறு, ராவணேஸ்வரனுக்கு இன்னும் ஆயுள் காலம் இருக்கிறது, சற்று பொறு, அவசரப்படாது என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? அப்படி நான் கடமைகளை தவறி நடக்கும் பொழுது தாங்கள் என்ன தெரிவிக்கலாம்? தங்களை போன்ற பெரியவர்கள் யமதர்மா அவசரப்பட வேண்டாம் என்று சொல்ல வேண்டும். எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் நீதிமான். இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? நான் பெற்றாவது நீதி தவறு நடப்பேனையாகில் எனது ஆசனத்திற்கு மேலே மயிர்காம்பினால் தொங்கவிடப்பட்டிருக்கும் பர்வதமானது அருந்து, அந்த சக்கரம் அருந்து என் சிரசில் விழுந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? கீழே அக்னியார் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த அக்னி, நான் தவறு செய்தேனே என்றால் இந்த அக்னியாரில் என்னை அவிழ்த்து விடும் என்பது ஆட்சியமில்லை. தங்கள் போன்ற பெரியவர்கள் என்ன தெரிவிக்க வேண்டும்? நான் தவறாக நடந்தாலுமே தாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும், என்னை போன்ற பெரியவர்களுக்கு. ஏன் என்றால் தாங்கள் 14 உலகம் என்று சொல்லலாம். குறிப்பாக 3 உலகமும் சுற்றி வரக்கூடியவர்கள். அநீதி மார்க்கத்தில் செல்ல வேண்டாம் என்று தாங்களே தெரிவிக்காமல் என்னை தவறான வழியிலே நடக்க திட்டமிட்டு வந்திருக்கிறீரே. அதுவும் என்ன தெரிவிக்கிறீர்? சாவித்திரியானவள் கணவன் இறப்பதை முன்கூட்டி அறிந்து கொண்டாளா? ஆமாப்பா. எப்படி அறிந்து கொண்டால்? கற்புக்கரசி. அப்படி என்றால் கற்புடைய பெண்களுக்கு 3 காலத்தையும் உணரும் சக்தி உண்டோ? ஏன் சுவாமி அப்படியா? கற்புடைய பெண்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் சொல்லவில்ல. சாவித்திரி கற்புக்கரசி தன் கற்பன் தன்மையாக தெரிஞ்சுக்கிட்டா. அவசரப்பட வேண்டாம் சுவாமி. இருந்த போதிலும் ஒரு சில சான்றுகள் அடியன் தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமா? தங்கள் பெருங்கொண்ட ஞானி, தங்களை போன்ற ஒருவர் தான் எனது அண்ணன், பாசமிகு அண்ணன் என்ஆர் பழனிசாமி என அண்ணன் அவர்களும் பெருங்கொண்ட மேதை இருக்கிறார். அதாவது சுவாமி, 56 தேசத்தையும் ஒரு கொடை நிலையில் ஆண்டானே ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஆனவன். என்ன சுவாமி, சந்திரமதியை காட்டிலும் சந்திரமதி எப்பேற்பட்டவள்? அக்னியில் பிறந்தவள் அல்லவா?
மகா பதிவிரதை அல்லவா, அவளுக்கே முன்கூட்டி நடப்பதை தெரியவில்லை, இந்த சாவித்திரிக்கு தெரிகிறது என்றால் என்ன சுவாமி அதிசயமாக இருக்கிறது. இருந்தாலும் கேட்கிறேன், விஸ்வாமித்திர முனிவரிடம் ஹரிச்சந்திரன் சொன்னானே, என்ன சொன்னான்? கண்ணை வேண்டினும் ஈகுவேன், காக்கின்ற மண்ணை வேண்டினும் வாகுடன் ஈகுவேன் என்று சொன்னானே. சொல்லும் பொழுதே சந்திரமதியானவள் தடுத்திருக்கலாமே, பதிபக்தியில் சிறந்தவள் தானே. உங்கள் போன்ற முனிவர்கள் சுவாமி நயநிலை சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனிலை சொல்லாமல் என்ற இந்த இடத்தில் பயனுள்ள வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள் சுவாமி. இந்த நீதி தேவனிடம் பயனுள்ள வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்கள், பயனில்லாத வார்த்தைகளை சொல்ல வேண்டாம். பயனுள்ள வார்த்தையை சொல்றேன். அதாவது எப்பா என்னப்பா இது உலக நீதிமன்றம், உலக நீதிமன்றம், உலக நீதிமன்றத்தில் நீதான் நீதிமான். இடத்துல வந்து நான் சட்டம் செவிடால் பேசினா அது நல்லா இல்லை. நான் ஏற்று நடிக்கக்கூடிய சட்டம் பேசுறீங்க மரியாதை இல்லாமல் போயிடும். நீ சொல்றதெல்லாம் நியாயமாக தான் இருக்கு இல்லையா? ஒருத்தன் பொதுவாக சொல்கிறேன், ஒரு நாட்டு நடப்பில் சொல்கிறேன், ஒரு 2 பையன் நிறையா காய்கறிகளை வாங்கிட்டு இல்லை கறியோ மீனோ வாங்கிட்டு நடந்து வர்றான். ஒரு திருடர்கள் வந்து அந்த காய்கறியை பறிச்சுட்டு போகலாம், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நாள் காட்டி பணம் காசு இதுகளை பூரா பறிச்சுட்டு போகலாம். அது பெரிதல்ல. அவன் உயிருக்கு ஆபத்து வருதுன்னா யார் உயிருக்கு? இப்போ நான் சொல்லக்கூடிய கதையில் அவன் உயிருக்கே ஆபத்து வருதுன்னா அவன் உயிரை காப்பாற்ற தான் பார்ப்பான். அதே போல் சந்திரமதி அம்மா சொல்லலை, நாடு நகரங்களை கொடுக்காதீங்க, கண்ணை வேண்டும் ஏகினேன், காக்கின்ற மண்ணை வேண்டும் ஏகினேன் அப்படின்னு கேட்குறா. நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு தடுத்து நிற்கலாமே, ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்கலாம். ஹரிச்சந்திரன் பொன்பொருள்களை தந்தான், நாடுகளை தந்தான், நகரங்களை தந்தான். விஸ்வாமித்திர மகரிஷி என் உயிரை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சந்திரமதி தடுத்திருப்பான். உயிர் முக்கியம், உயிர் முக்கியம் தர்மா. உயிரை கொடுக்கல ஹரிச்சந்திரன் போனா பொன்பொருள் இன்று வரும் நாளை போகும், அதெல்லாம் அவன் தடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நிச்சயம் தடுத்து நிறுத்திருப்பான். அதுதான் காரணம். ஏன்னா எந்த ஒரு மனைவியுமே தன் கணவன் சாக போகிறான் என்றால் எப்படியாவது காப்பாற்றணும்னாலப்பா துடிப்பாங்க. முடிவா என்ன சொல்ல வர்றீங்க? முடிவா உன்னால சத்தியவான் உயிரை கவர முடியாது. கவர முடியாதுன்னு சொல்லாதீங்க, கவர வேண்டாம் என்று வேணா சொல்லுங்க. கவர முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? என்ன சுவாமி? அன்றொரு நாள் மார்க்கண்டேயனுக்கு வயது 16. 16 முடிந்தவுடன் அவன் உயிரை நான் கவர வேண்டும். உயிரை கவர சென்றேன். தங்களுக்கே தெரியுமல்லவா, அந்த இடத்திலே சிவபெருமானை எடுத்துரைத்தார். மார்க்கண்டேயன் உயிரை கவர வேண்டாம் என்று சொன்னார். நான் நின்றேனா? அவர் சொல்ல கேட்டேனா? அவர் சொல்ல கேட்கல, உங்க சொல்ல நான் கேட்க போறேன். போங்க சாமி. சரி, என் சொல்ல நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை, என் சொல்ல கேட்கணும்னு அடிப்படை கட்டாயமும் இல்லை. நல்லா சொல்றேன், கற்பக்கரசி அவர் நினைச்சானாக்க ஒரு குழந்தையா கூட உன்னை மாற்றி தொட்டியை கட்டி தொங்க விட்டுருவாப்பா. அதையும் பார்த்துக்க. எப்படி மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக்கினாலே அவளை அந்த மாதிரி உன்னையும் குழந்தையா மாற்றி ஒரு தொட்டியை கட்டி போட்டு 6 படுக்க போட்டானாக்கா நாங்க யம தர்மனுக்கு எங்க போவோம்? வந்த உடனே உங்களுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து இந்த இடத்துல உட்கார சொன்னது தப்பா போச்சே. தம்பி உட்காரா. எட்டில் என்ன இந்த இடத்தை விட்டு சென்றுவிடும். நீதியோடு நடக்க வேண்டிய என்னை அநீதி மார்க்கத்தில் நடக்க திட்டமிட்டு வந்திருக்கிறேன். உமது போதனை தேவையில்லை, சென்றுவிடும். சரிப்பா, நானும் மரியாதை இடத்துல நீங்க நிக்கணும்ன்ற அவசியம் எனக்கும் இல்லை. எப்ப நீ எட்டு நில்லும் அப்படின்னு சொன்னியோ அதுக்கப்புறம் நான் நிற்க முடியுமா? ஆனால் போற போக்கில் ஒரு செய்தின்னு சொல்லிட்டு போறேன். நீ என்ன தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, இனியும் சொல்றேன், சாவித்திரி அருகில் இருக்கு வரை நீ சத்தியவான் உயிரை உன்னால் கவர சாத்தியப்படாது என்பதால் பச்சை கட்டி கொண்டு நானே உன் கை வரிசை பார்க்கிறேன். பச்சை கட்டி கொண்டு நானே உன் கை வரிசை பார்க்கிறேன். பார்க்கிறேன் 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 பார்க்கிறேன். பச்சை கட்டி கொண்டு நானே உன் கை வரிசை பார்க்கிறேன்.
யமதர்மா, சூரியகுமாரனா, பிரம்மபுத்திரனா, நீ எப்படி சத்தியவான் உயிரை கவர் என்று உன் சமத்தை நான் பார்க்கிறேன். என்ன கச்சை கற்றீர்? கச்சை கட்டினாலும் சரி, தாவணியை போத்திக் கொண்டாலும் சரி, உயிரை பிடிப்பது உன்னால் தடுக்க முடியாது. சென்று விடும் ஐயா. முடியாதுப்பா. அவசியம் பிடிப்பேன் பாப்பா. நீதியோடு நடக்க வேண்டிய என்னை அநீதி மார்க்கத்தில் நடக்க திட்டமிட்டு என்ன குருதி கண்டனை இன்னும் காணோமே? அடே குருதி கண்ணா, சத்தியவன உயிரை கொண்டு வந்தாயா? உயிரை விடுறா. பிறகு உயிரை என் உசுரத்தை கொண்டு வந்திருக்கேன். சத்தியம் பிடிக்க முடியல. என்ன ஓ உத்தர கொண்டு வந்திருக்க? நான் தான் உயிரோட வந்திருக்கேன். இல்ல, நீ முதல்ல என்ன சொன்னீங்க? உத்தர உயிரை என்ன? வேற ஒன்றும் இல்ல. இல்லடா, வேற ஒன்றும் இல்ல. ஏன் உயிரத்தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீங்க? ஆமா. ஓ உயிரை பிடிக்கிறது யாரு? என் உயிரை நான் உயிரோட நடந்துட்டேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அங்கே உன்னை அனுப்பிச்சு விட்டேன். ஆமா. எதுக்கு அனுப்பிச்சு விட்டேன்? உயிர் பிடிக்கிறதுக்காக. யார் உயிரை? சத்தியவான் உயிரை. சத்தியவான் பிடிக்கிற நான் தானே ஆணையிட்டு உன்னை அனுப்பிச்சு விட்டீங்க. ஆனா சத்தியவான் இல்ல, உயிரோட வந்திருக்கேன்னு சொன்னீங்க. அங்க ஓ உயிரை யாரும் பிடிக்கிறாங்களா? ஏன் உயிரை யாரும் பிடிக்கல. அப்ப நான் தான்ற உயிரை பிடிக்கிறேன். நீங்க நான் தானே உயிரை பிடிக்கிறேன். சத்தியவான் உயிரை விடுறா. சத்தியவான் உயிரை பிடிப்பதற்கா போன பிடிக்க முடியல. என்ன காரணம் கேளுங்கள். சத்தியவான் உயிரை பிடிக்க முடியல. சாவித்திரி அருகில் இருந்தால் அக்னி சுவால் வீசுகிறது, நெருப்பாக எரிகிறது. என்னால் நெருங்க முடியவில்லை, உயிரை பிடிக்க முடியவில்லை. நான் திரும்ப வந்துட்டு என் உயிரை சத்தியவானை நெருங்க முடியவில்லையா? சாவித்திரியின் கற்பின் மகிமை உங்களை நெருங்க விட முடியா? நெருங்க முடியவில்லை. நெருங்க முடியவில்லை. ஆம் பிரபு. டேய் பிரபு, பாசத்தை என்னிடம் கொடுற. நான் என் நேரில் கட்டி அந்த சத்தியாவன் உயிரை கவர்ந்து வருகிறேன். ஆகட்டும் பிரபு, சென்று வாருங்கள். பிரபு, எனது வாகனத்தை கொண்டு வா. இதோ வாகனத்தை எழுப்பி வருகிறேன். வாகனம் எங்கேடா? மண்டியிட்டு எழுந்திருக்க மாட்டேங்குது பிரபு. இது என்ன ஆச்சரியம்? அந்த ஒரு நாள் மார்க்கண்டேயன் விஷயமாக புறப்பட்ட பொழுது எனது வாகனம் மண்டி ஓட்டு வர மறுத்தது என்று மறுக்கிறது. என்ன என்ன காரணமாக இருக்கலாம்? வாகனம் மண்டி ஓட்டு வருவதற்கு என் தியாகமே செலுத்திட்டாலும் சித்தங்கள் கழித்திட்டால் சத்தியமான இதனை வேகமாக கட்டினாலும் வினாடியில் கவர்ந்து வருவேன். என் ஆக்கினைக்குள்ள அடங்கிய ஜீவனும் அவர் மனைவி என்பது நானே நேரில் சென்று அந்த சத்தியவான் உயிரை கவர்ந்து வருகிறேன். அதற்கு நான் வருவரை அவையை கவனித்துக் கொள். அவை நான் பார்க்கிறேன்.
சத்தியமான உயிரை கவர்ந்துட்டு பாருங்க. நான் எம்மப்பட்டணத்துல நான் பார்த்துட்டேன். நான் தான் யமதர்மன். ஆமாங்க. என்னை பார்த்தா எம்ம மாதிரி தெரியலையா? பூச்சாண்டி மாதிரியா? நான் உயிரை பிடிக்காம இருக்க மாட்டேன். என்ன காரணத்துக்கு கேளு. வேணும்னு விட்டுட்டு வந்தேன். தூண்டி ஓட்டு வீடு கூட பிடிக்க முடியாது. வேணும்னு விட்டுட்டு வந்தேன். ஏன் விட்டுட்டு வந்தேன்? உயிரை பிடிப்பதற்காக விட்டுட்டு வந்தா அவர் போயிடுவாரு. எம்மப்பட்டணத்தை நம்ம ஆண்டுக்கலாம் என்பதற்காக வேணுங்கிறதுக்காக விட்டு வந்தேன். ஆமா, நான் தான் இப்ப யமதர்மராஜன். ஆமா, எனக்கு என்னை பாடையில பாத்திருக்கியா? என் பாட்டு சங்கீத கேளு வாசிக்க. யமபட்டணத்துக்கு நான் தான் ராஜா. என்னை பார்த்து பயந்து ஓடியவர்கள் எத்தனை பேர்? என் அழகு என்ன, அந்தஸ்து என்ன, என்னுடைய அருமை என்ன, என் பெருமை என்ன? விண்கலம்பு மண்டலம்பு எந்த விண்கலம்பு மண்டலம்பு எந்த